முருங்கைப்பூ மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் சொல்லாதது. முருங்கைப்பூவை சுத்தம் பண்ணி வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இஞ்சி பூண்டு உப்பு சீரகம் சோம்பு கரம் மசாலா மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பச்சரிசி மாவும் சேர்ந்து நல்லா கலந்து உருண்டையாக பிடிச்சிக்கணும். இதை அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறோம் நம்ம. இது கொஞ்சம் நிறைய வேலை தான். ஆனாலும் அதை பொரித்து வச்சுட்டு மற்றவங்க சாப்பிடும்போது அவங்க முகத்தை நம்ம பார்க்கும்போது சிரிப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நாம் செய்யும்போது உள்ள கஷ்டமெல்லாம் போயிடும். அவங்க மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க. உண்மையிலே எது சந்தோஷம்னா அடுத்தவங்கள மகிழ்ச்சியாக வைக்கிறது தான். அதுவும் சாப்பாடு விஷயத்தில் சொல்லவே வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இதை கூட சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, சோள மாவு, அதில் இதை பரட்டி எடுக்கணும். அப்படி பரட்டி எடுக்கும்போது அந்த க்ரிப்பாக இருக்கும். பொரிச்சோம்னா அதில் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடாது. அதுக்காக இப்படி நம்ம நல்லா எல்லாத்தையும் தடவி எடுத்துட்டு அப்புறம் இதை சட்டியில் நம்ம வடைச்சட்டியில் பொரித்து நம்ம எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எண்ணெய் ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் குடமிளகா அதுவும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா சோயா சாஸு சில்லி சாஸு அப்புறம் கொஞ்சம் தக்காளி சாஸு கொஞ்சம் மிளகுத்தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்க வேண்டியதுதான். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த பாலெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறிடணும். பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். அது தட்டில் எடுத்து வச்சு வெங்காயம் லெமன் கொஞ்சம் எலுமிச்சம்பழமாக கட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இது சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் முருங்கைப்பூவில் பொரியல் சாப்பாடு இது மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இதை வெறுதாகவும் சாப்பிடலாம், அது பரட்டினதையும் நம்ம சாப்பிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக நம்ம செய்யும் பொழுது நம்ம சோம்பல் அடையக்கூடாது. என்னைக்கிடாத செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது. சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க மகிழ்வாக, அதை பார்த்துக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு இதை நம்ம செஞ்சு தரலாம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.